ஃபோன் அடிக்கான்? அம்மா. என்ன டீ? யாரும்மா? இவ எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக கேட்குறா? ஏம் டீ? இல்லைம்மா, முத்துமாரி ஊர்லேருந்து வாரான்னு சொல்லியிருந்தியல, அதான் வந்துட்டானா என்னன்னு தெரியணும்லம்மா, அதான் அவன் எதுவும் ஃபோன் அடிக்கிறானோன்னு கேட்டேன். ஏட்டி, அவனை பற்றி தான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைம்மா, வந்துட்டானா என்னன்னு தெரியணும்ல, அதனால தான். அவன் வந்தா உனக்கு என்ன, வரலன்னா உனக்கு என்ன? உனக்கு தான் மாப்பிள்ளை பார்த்தாச்சுல, தேவையில்லாத பேச்செல்லாம் உன் வாயிலேருந்து வரவே கூடாது. எதுக்கு கீழே இறங்கி வந்தா இப்போ நீ? இல்லைம்மா, தண்ணி தாகம் எடுத்துச்சு, அதான். போய் தண்ணியை குடிச்சிட்டு ரூமுக்கு போட்டி. இன்னும் ஒரு வாரத்தில் ஒன்றும் பொண்ணு பார்க்க வராவ. சும்மா அப்படி நாடகம் நடிச்சிட்டு தெரியாம ஓ வேலையை பாரு. போட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்கேயே நின்றுட்டு இருக்கா. போகிறம்மா. இவா வந்ததில் நான் எங்கள் அண்ணன் ஃபோன் அடித்ததே மறந்துட்டேனே. சரி, எதுக்கு அடித்தான்னு வேற தெரியல, என்னன்னு கேட்பான். ஃபோன் கட்டானா திருப்பி ஒருக்கா அவனுக்கு போட்டான் என்ன, ஒரே ஒருக்கா தான் போடுவான். ஹலோ. என்ன ஃபோன் அடிச்சிருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, இந்த முத்துமாரி பையன் வெளிநாட்டிலேருந்து வாரான்னு சொல்லியிருந்தேன்ல, வந்துட்டான். அதை சொல்கிறதுக்கு தான் உனக்கு ஒரு ஃபோன் அடித்தேன். அப்படியானே? சரி சரி, நீ தான் ஒரு வார்த்தை என்னை கூப்பிடலை. கூப்பிட்டுருந்தா நானும் அந்த பையலை கூப்பிட்றதுக்கு வந்திருப்பேன். எங்கம்மா, நானே போகல, இவ தான் அக்க பக்கத்தில் இருக்கவியலை கூப்பிட்டுக்கிட்டு போனான். நம்மகிட்ட எங்கே மதிச்சு சொல்லியா சொல்லு? உன்கிட்ட நான் சொல்லக்கூடாதுலாம் இல்லை, என்கிட்ட அவள் சொன்னா தானே நான் உன்கிட்ட சொல்கிறதுக்கு. காலையில் கிளம்பி முடிச்சுட்டு தான் ஏன்டையா சொன்னான் இன்னைக்கு பையன் வாரான்னு. நீ தானே அவ்வளோ தூரத்துக்கு விட்டுருக்கா? எதுவாக இருந்தாலும் பெரிய வீட்டை சொல்லிட்டு போகணும், வீட்டுக்காரனை மதிச்சு சொல்லணும்னு சொல்லியிருக்கணும். நீ எதுவுமே அவனை சொல்கிறது கிடையாது. அப்போ அவள் இஷ்டத்துக்கு தான் ஆடுவா. சரி விடு, நம்ம சொன்னா என்ன கேட்கவா போறா? உனக்கு நான் ஒரு விஷயமா தான் போன் அடிச்சேன். என்னண்ணே? வீட்டுக்கு ஒரு 2 வாமா, பையன் வந்திருக்கான் பத்தியா, வந்துட்டு பார்த்துட்டு போ. ஆமாம், உன் வீட்டுக்கு வந்துட்டாலும் உன் பொண்டாட்டி அப்படியே நீ ஓவியமாக கவனிச்சிருவா. நான் எதுக்கு அங்கெல்லாம் வந்துக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் நான் வரல. நீ ஒரு நாள் முத்துமாரியை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வா, நான் அவனை நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்கிறியேன். ஒரு தடவை வாமா, நான் தான் கூப்பிடியன்ல. முத்து மாதிரி என்ன நினைப்பான்? நம்ம அத்தை நம்ம ஊருக்கு வந்துமே இன்னும் பார்க்க வராமல் இருக்கா அப்படின்னு நினைக்க மாட்டானா? அவனுக்காக ஒரு தடவை வா. என்னே, அந்த வீட்டு பக்கம் வந்தால் உனக்காகவும் இந்த முத்துமாரி பயலுக்காக வந்தால் மட்டும்தான் வரணும். பொண்டாட்டிக்காரி முகத்துலலாம் எனக்கு முழிக்க சுத்தமாக பிடிக்கல. கணக்கு அவளை பார்த்தாலே எரிச்சலாக தான் வருது. பிள்ளை வாரானே ஒரு வார்த்தை எனக்கு ஃபோனை போட்டு சொன்னாலாவ? எதுவுமே சொல்லலை. சரி, இப்போ வந்திருக்கானே, வந்துட்டானாச்சும் சொல்லியிருக்கணும். அப்பையும் சொல்லலை. அப்புறம் எப்படின்னே நான் உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிக்கிறது? சரிம்மா, கோவப்படாத, எனக்கு நீ கோவப்படுறதெல்லாம் புரியுது. அண்ணனுக்காக வா. முத்து மாதிரி அப்புறம் என்ன நினைப்பான்? அத்தை சின்ன வயசுலேருந்து நம்மளை பார்த்தவிய ஊருக்கு போயிட்டு வரும்போது வீட்டில் இல்லாமல் நம்மளை பார்க்க வராமல் இருக்காவியலன்னு அவன் தப்பாக நினைப்பான். அதனால் அவனுக்காக வா. சரிண்ணே, வாரேன். எப்போனே வரணும்? நீ எப்போனாலும் வாமா, இது உன் வீடு. என்னே, நீ ஏன் ஒரு நேரத்தை சொல்லு, அந்த நேரத்தில் வந்துட்டு தலையை கட்டிட்டு நான் வீட்டுக்கு வரட்டும். அப்புறம் பிள்ளைய ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, வீட்டில் வச்சு அவனுக்கு தேவையானலாம் சமைச்சு போட்டு நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா தங்கச்சி, அப்போ இன்னைக்கு சாயந்தரம் போல வாரியா? சரிண்ணே. சரிம்மா, அதை சொல்றதுக்கு தான் அண்ணே உனக்கு போன் அடிச்சேன் பார்த்துக்க. நீ இன்னைக்கு அப்போ சாயந்தரம் போல வா என்ன? சரிண்ணே. வரும்போது மறக்காம நம்ம அனுபவிலையும் கூட்டிட்டு வா என்ன, அவளை விட்டுட்டு வந்துடாத. அவ எதுக்குண்ணே, நான் மட்டும் வரனே. அவளையும் கூட்டிட்டு வாமா, பிள்ளை ஆசைப்படும்ல இங்க வரணும்னு. சரிண்ணே, பாப்போம், முடிஞ்சா அவளையும் கூட்டிட்டு வரேன், இல்லைன்னா நான் மட்டும் வரேன். நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, பிள்ளையும் கூட்டிட்டு வா. இங்க பூ மாதிரிலாம் இருக்கா, சேர்ந்து விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவாள்ல. சரிண்ணே. அப்போ இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு போறோமா? ஜாலிதான். அவன் என்னை
சரிண்ணே, அப்போ நான் வைக்கட்டுமா? ஆ சரிம்மா. இவளை இவ்வளோ கூட்டிகிட்டு வர சொல்கிறான்னே, இவளை கூட்டிகிட்டு போக முடியாதே. இவ சும்மாவே முத்து மாதிரினா ஒரு படியாக தான் பறக்கிறா. பொண்ணு பார்க்க வேற வர சொல்லியாச்சு. இந்த நேரத்தில் இவளை கூட்டிகிட்டு போனால் சரி வராது. என்னத்தை சொல்லி அங்கே சமாளிக்க? சரி பார்ப்போம். போகும்போது என்னத்தனாலும் சொல்லி இவளை வீட்டில் விட்டுட்டு தான் போகணும். இவளை கூட்டிகிட்டெல்லாம் போகக்கூடாது. மா மா சொல்லுக்காரு. என்ன? ஆமாம், என்னல இன்னும் நீ ட்ரெஸ் எதுவும் மாற்றாமல் இப்படியே நின்றுட்டு இருக்கா? மா நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலம்மா. ஏமாக்கா, உடம்புக்கு எதுவும் செய்யுதோ? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடலாமேன்னு போட்டேன். நேற்று மொட்டை மல்ல படுத்தது எதுவும் சேரலையாமாக்கா? இல்லைம்மா, ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, அதான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடலாமேன்னு பார்த்தேன். ஏல என்ன சொல்கிறா? காய்ச்சல் வர மாதிரி இருக்கா? வாரியால ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வருவோம்? இல்லைம்மா, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் படுத்து நல்லா தூங்குனேனாலே சரியாக போயிடும். நேற்று மொட்டை மேலே தூங்குனேன் பற்றியெல்லாம் சரியாக தூக்கமே இல்லை. அதனால கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சாலே எனக்கு சரியாக போயிடும் தான் தோணுது. சரி, அப்போ வாழை கொஞ்சோண்டு சாப்பிட்டு அப்புறமா படுத்து உறங்கு. இல்லைம்மா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நானே கொஞ்ச நேரம் சென்று வந்து சாப்பிட்டுக்கிறியம்மா. இப்போதைக்கு எனக்கு சாப்பிடலாம் எதுவும் வேண்டாம். கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் கொஞ்சம் படுக்கிறேம்மா. யாரும் வந்து எதாவது தொந்தரவு பண்ணாதீங்க. சரி மக்களே, அப்போ நீ பாடு. என்ன, யாரும் வராமல் நான் பார்த்துக்கிறியே. ஆ சரிம்மா. சரிம்மா, அப்போ நீ தூங்கு. நான் வந்த வேலுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் பார்த்தியா? நான் போய் வேலுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறேன். மாத்திரது வாங்கி தரவாமக்கா? இல்லைம்மா, மாத்திரையெல்லாம் வேண்டாம். செத்த படுத்து எழுந்திரிச்சேன்னா சரியாக போகும். சரிம்மா. சரிம்மா, நீங்கள் போங்க. நீங்கள் வந்தவியலை பாருங்க. நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன். என் ரூம் பக்கம் மட்டும் யாரையும் விட்டுறாதீங்கம்மா. சரிம்மா, ரூம் பக்கம் யாரையும் நான் விடலை. நீ படுத்து தூங்கு. என்ன? சரிம்மா. உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு சின்னதாக ஏதாச்சும் சத்தம் கேட்டாலே தூக்கம் கலைஞ்சு போயிடும். அதனாலதாம்மா. தெரியும்ல, எனக்கு தெரியாதா? நீ சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். லேசாக சத்தம் கேட்டாலே முடிச்சிடுவா. சரி, நீ தூங்கு. யாரையும் இந்த ரூம் பக்கம் வர விடாமல் நான் பார்த்துக்கிறேன். என்ன, ஆஃபீஸில் சொல்லிட்டியாம்மா? இல்லைம்மா, இன்னும் சொல்லலை. இனிமேல் தான் ஃபோன் அடித்து சொல்லணும். சரி, அப்போ ஃபோன் அடிச்சு சொல்லிடுமா? சொல்கிறேம்மா. சரி, அப்போ நீ ஃபோன் அடிச்சு சொல்லிவிட்டு சேத்த படுத்து எந்திரி. என்ன? ஆமாம், போய் நான் வந்த வேலை பார்க்குறேன். உனக்கு சாப்பாடு என்ன சொல்லு, சூடாக நாளைக்குள்ளே ஊற்றி கொண்டு வந்து தாரேன். சரிம்மா. நேற்று மொட்டை மாடியில் படுத்தது பிள்ளைக்கு சேரல போல். இன்னைக்கு எப்படி படுக்க வைக்க முடியும்? பேசாமல் அவிய 2 பேர்த்தையும் நம்ம ரூமில் படுக்க வச்சுட்டு நம்ம ஹாலில் படுத்துக்கிற வேண்டியதான். பிள்ளையை மறுபடியும் போய் மொட்டை மாடியில் படுக்க சொல்லக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம். ஃபோன் அடிச்சா ஆஃபீஸில் லீவுன்னு சொல்லிட்டு போய் படுக்க வேண்டியதுதான். லேட்டி, காப்பி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமா. எவ்வளோ நாள் சென்று தெரியுமா நான் எவ்வளோ நல்லா காப்பி குடிக்கிறேன். செல்லம்மா. வாங்கங்க. என்ன மக்களே, உங்கள் அம்மா போகிற காப்பியை இப்படி பாராட்டிட்டு கிடக்கா? உங்களுக்கு தான் என் காப்பியோட அருமை தெரியல. என் பிள்ளைய பார்த்தீங்களா எப்படி சொன்னான்னு? அவளுக்கு ரொம்ப நாள் சென்று இன்னைக்கு தான் நல்ல காப்பியை குடிச்சிருக்காளாம். பிள்ளைக்கு அப்போ நாக்கு செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். வாரியம்மாக்கா, போய் நல்ல ஹோட்டலாக சாப்பிட்டு வருவோம். எப்போ? அம்மா இங்கே தான்ப்பா நிற்கிறா. ஐயா, அதை மறந்துட்டேனே. ஏன் உங்களுக்கு என் சாப்பாடை சாப்பிடவா முடியல? அது அப்படி இல்லை செல்லம். என்ன சொல்ல வந்தேன்னா, எப்போ இங்கே வசமாக மாட்டிக்கிட்டே போங்க. அம்மா கிட்ட இருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாது. ஏம்டி உனக்கு இருக்க முடியல? சும்மாம்மா. எங்க இத்தனை வருஷமாக சமைச்சு போட்டிருக்கேன். ஏன் சமையல் உங்களுக்கு பிடிக்கலையா? அந்த ஹோட்டலில் கை கால் கழுவாமல் அப்படியே சமைப்பான். போய் தின்னுட்டு வாந்தியும் பேதியும் வந்து கிடங்க. போகும்போதே சாப்பிட விட்டாச்சா? பின்ன இத்தனை வருஷமாக சமைச்சு போட்டிருக்கேன். ஏன் சாப்பாடே குறை சொல்லிட்டு இருக்கிய? எப்போ என்னதாவது உண்மையாக இருந்தாலும் சொல்லியிருக்க கூடாதுப்ப. ஏம்டி உனக்கு அப்புறம் எதுக்கு நேற்று வந்த உடனே கேட்டா எம்மா ஏதாச்சும் சமைச்சு கொடுங்க, ஒரு மாதிரியா இருக்கு, நல்ல சாப்பாடே சாப்பிட முடியலம்மான்னு சொன்னா இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கா? எம்மா, அங்கே இருந்த சாப்பாடுக்கு நீ செய்கிறது நல்ல சாப்பாடு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியா? எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். அப்புறம் எப்படிம்மா நான் இப்போ உன் சாப்பாடு நல்ல சாப்பாடுன்னு சொல்ல முடியும்? அதான் டீ, உங்கள் 2 பேருக்கே அருமை புரியல. என் மவனுக்கு தெரியும் என் சாப்பாடு எப்படின்னு. அவன்கிட்ட கேட்டா எங்கள் அம்மா சாப்பாடு தான் உலகத்திலே நல்ல சாப்பாடுன்னு சொல்லுவான். நீ தான் வளர்ந்துருக்கிய என்கிட்ட. எம்மா, அவன் உங்ககிட்ட இருந்து காசை பிடுங்குறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாம. நீ தான் உலகத்திலே பேரழகின்னு சொல்லுவான். நீ தான் நல்லா சமைப்பான்னு சொல்லுவான். எல்லாத்தையும் சொல்லுவாமா அவன். அப்படி சொல்லுமாக்கா. அவன் என்ன சொன்னாலும் இவ அப்படியே நம்புறா. அவன் காசை வாங்குறதுக்கு என்னத்தனாலும் சொல்லுவான். அதெல்லாம் நம்பலாமா? இவளுக்கே தெரிய வேண்டாமா நம்ம எப்படி சமைப்போம்னு? இல்ல, எனக்கு புரியல. சும்மாம மொவா சிரிக்கிற பத்தியா, அதனால சொன்னேன். இதெல்லாம் உண்மை இல்லை, சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எல்லாம் சரியில்லை. அவதான் ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா அவ கூட சேர்ந்துக்கிட்டு சார்லா தட்டிட்டு இருக்கியே நீங்க. சும்மாமா, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது. வாரியா, எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல் போவோம். ஒரு நாளும் சாப்பாடுல இருந்து தப்பிக்கலாம். ஏங்க? எம்மா, நான் இல்ல.
மக்களே, அப்பா வெளியே இருக்கேன், ஹோட்டல் போகணுன்னா எஞ்சி வந்துரு. எம்மா அப்படி பார்க்காதம்மா, நான் போட்டா என்னது? எம்மா ப்ளீஸ்மா, இனிமே நீ சமைக்க சமைச்சு உனக்கும் கஷ்டம் தானே. நான் போயிட்டு சாப்பிட்டு உனக்கு வாங்கிட்டு வரேன் என்ன? ஏட்டி சரி இல்லை பார்த்துக்க. எம்மா ப்ளீஸ்மா, நான் ஹோட்டல் போய் சாப்பிட்டு வரனே. சரி சாப்பிட்டு எனக்கும் தம்பிக்கும் வாங்கிட்டு வா. ஆ சரிம்மா. எப்படியோ இன்னைக்கு உன் சமையலேருந்து தப்பிச்சாச்சு. ஏட்டி எம்மா நானும் போயிட்டேன். எல்லாம் அந்த மனுஷனை சொல்லணும். இவரால தான் அந்த பிள்ளை இப்படி பேசிட்டு போகுது. அது பாட்டுக்கு பாவம் போல நெதி கேட்டுச்சு, எம்மா சமைச்சு கொடுங்க உங்கள் கையாலன்னு. இந்த மனுஷன் தான் எல்லா இருக்க பிள்ளைகளையும் சேர்த்து கெடுத்து விட்டுருவாரு. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் தானே இருக்கு.